சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நீங்கள் அறிந்திருக்கிற, நீங்கள் தெரிந்திருக்கிற இந்த ஊழியங்களை குறித்து, முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக செய்யப்படுகிற இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்க உங்களை அன்போடு ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே கேட்டுக்கொள்கிறேன். சத்தியத்தினுடைய நோக்கம் என்னன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகையினால் நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் மட்டும்தான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். இந்த வாரமும் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற காரியத்தை மறைக்காமல் ஒழிக்காமல் அவர் போடுகிறதை நான் உங்களுக்கு போட ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாட்களிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு எச்சரிப்பு. எப்பவுமே நீ இப்படி தானியா பேசுற அப்படிங்கிறீங்களோ, அதுல சில பேர் என்னைய குத்துறாரு உன்னைய குத்துறாரு அப்படின்னு இருக்கிறீங்க. ஒன்று தெரியுமா, இப்படி சொல்லி நீங்க எல்லா பேரும் என்னைய குத்துறீங்க, அது தெரியுமா உங்களுக்கு? உண்மை அதுதான். இல்லையா? சரி, போகட்டும். எது எப்படி ஆனாலும் இந்த உலகத்திலே விசுவாசங்களை கொலைத்து போடுவதற்கு, கடைசி காலத்திலே கிறிஸ்துவை விட்டு விலகச் செய்வதற்கு சத்தியத்தின் ஊடாகவும் உலக பிரகாரமாகவும் அநேக பொல்லாத தந்திரமான மாய்மாலமான வழிகள் பிறந்து விட்டது. அதற்கு நாம் என்ன செய்யணும்? ஞானமுள்ளவர்களாய் மாறி சில விஷயங்களிலே நாம் எச்சரிக்கப்பட வேண்டும். எச்சரிக்கப்பட்டு அப்படி என்னையா பெருசா நடந்துற போகுது அப்படின்னு நீங்க கேட்க மாட்டீங்க. அப்படியே நீங்க கேட்டாலும் இதை முடிக்கும் போது நான் உங்களுக்கு அதற்குரிய ரகசியங்களை சொல்லித்தர்றேன். இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை வைக்க விரும்புகிறேன். இங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அவிசுவாசத்துக்கு உங்களை ஏவுகிற இருதயம், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு எதுவான காரியங்கள் இருக்குமானா நீங்க என்ன செய்யணும்? எச்சரிக்கையோடு இருந்து அவைகளை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, எபேசியர்ல என்ன சொல்றாருமா? வாசிமா 5வது அதிகாரம். எபேசியரின் புத்தகம் ரொம்ப அழகா இருக்கும். இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும், ஏன்னா கொஞ்சம் வெளியில எனக்கு வேலை இருக்குது. இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் சொல்லி போக வாஞ்சிக்கிறேன். எபேசியரின் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவரும் உங்களை வீண் வார்த்தைகளாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு முதல் காரியம், நம்ம எதுல மோசம் போகிறோம்னா, வீணான வார்த்தைகளை பேசி நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம காத்துக்கொண்ட ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்து போகிறோம். அல்லேலூயா. இதுல அவன் பேசினாயா, அதனால நானும் சண்டையில 2 கெட்ட வார்த்தை விட்டுட்டேன், அப்படித்தானங்க? அவ பேசினாலா, எனக்கும் நாங்க என்ன சும்மாவான்னு வாயில வந்துருச்சு, அப்படித்தானங்க? ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீங்க வீணான வார்த்தைகளை பேசி மோசம் போவதற்கு உங்களை இடம் கொடுக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நான் இந்த பேச்சை பத்தியும் வாயை பத்தியும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றியும் தான் சில நாட்களாகவே நான் எல்லா இடங்களிலும் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். சபையிலும் எனக்கு போதிக்கப்படுவதற்கு ஏவப்பட்டவனாலே நான் இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க. இருதயங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, ஜீவ பாதையை விட்டு அவிசுவாசத்திற்கு உங்களை திருப்புவதற்குரிய காரியங்களிலிருந்து நீங்க என்ன செய்யணும்? விலகுவதற்கு முதலாவது
எச்சரிக்கைப்பட வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வீணான வார்த்தைகள். வீணான வார்த்தைனா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஆதியாகம புத்தகத்திலிருந்து லேசா சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா அங்க தேவன் ஒரு காரியத்தை சொல்வார் பாருங்க. ஆதியாகமங்களின் புத்தகம் 31வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்ன பேச்சு, வீணான பேச்சுனா என்ன பேச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. சும்மா வீணான பேச்சுனா இவர் பெரிய இவராக்கம், அப்ப இவர் பேசுறதெல்லாம் நல்லதாக்கம், நாங்க மட்டும் வீணா பேசுறமாக்கும், அவருக்கு என்னையா மைக்கு கிடைச்சா என்னத்தையாவது சொல்லுவாரு, ரெண்டு விடுவாரு, என்னத்தையும் பக்கத்துல இருக்கும். அப்படியாங்க? தயவு சொல்றேன், பக்கத்துல இருக்கிறதுக்காகவோ மோசஸ் மாரியப்பனுக்காகவோ எல்லாம் யாருமே சர்ச்சுக்கு வராதிங்க. நான் ஓப்பனா சொல்லுவேன், பலமுறை சொல்லுவேன், இன்னும் எத்தனை முறை வேணான்னு சொல்லுவேன். அவரே சர்ச்சுக்கு வர வேணான்னு சொல்றாரு. அப்போ நம்ம எங்கிட்ட போவோம்னா போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் சொல்கிறேன், சில விஷயங்களிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆதியாகமங்களின் புத்தகம் 31வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ யாக்கோபு நன்மையை அன்றி தீமையை பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீணான வார்த்தைனா என்னது? உங்களை மோசம் போக்குகிற வார்த்தைனா என்னது? உங்களை தவறான வழிக்கு திருப்புகிற வார்த்தைனா என்னது? தீமையான வார்த்தைகளை பேசுவது. சில பேருடைய வாயெல்லாம் நான் திறந்த உடனே பார்க்குறேன். அதுலேயும் சில வேடிக்கைக்குரிய விஷயங்கள் என்னென்னா, காலையில் ஊழியம் பண்ணுறாங்க, சாயங்காலம் வந்தவொடனே தீமையான வார்த்தைகளை பேசி அப்படியே போடுற சத்தத்தை பார்த்தா தெருவுக்குள்ளே உட்காரவே முடியல. ஆனால் வேதம் சொல்கிறது, தீமையான வார்த்தைகளை பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, வீண் வார்த்தைகளாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. விளங்குதா? விளங்கணும். ஏன்னா நீங்க எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்கள். அதை நான் பின்னாடி காமிச்சு தரேன். ஆனால் ஒரு சில எச்சரிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது காரியமாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது, தேவைகளாக இருக்கிறது. ஐயா, இன்னைக்கு கடைசி காலம், பல வழிகளிலே பல உபாயங்களிலே பிசாசு என்ன செய்வான்? தந்திரமான காரியங்களை கொண்டு வருவான். நம்ம எந்தெந்த காரியங்களிலே மோசம் போவோம், எந்தெந்த காரியங்களிலே விழுந்து விடுவோம், எந்தெந்த பேச்சுக்களிலே விழ பண்ண முடியும் என்பது பிசாசுக்கு தந்திரம் தெரியும். ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, இந்த பழத்தை மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது, வேற எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம் அப்படின்னு. உடனே பிசாசு சத்தம் போட்டுச்சு, ஏக்கா ஏக்கா, ஆண்டவர் எதுக்கு தெரியுமா அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு? இந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டேன்னா நீ நல்ல புடவை கட்டி சிக்கு சிக்கு சிக்குன்னு நகையை போட்டு அப்படி அழகா ஜல் 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 ஜல். இது பேயோ? இன்னைக்கு சில பிள்ளைய நடந்து போகிறத பார்த்தாலே பேய் மாதிரி தான் போகுது. சரி போகட்டும், கொலுசு போடணும், அது போடுற இடம் தெரியாமல் என்ன செய்யணும்? போடணும். ஏதோ கல்யாணத்தன்னைக்கு போட்டால் தப்பு இல்லை, வருஷம் முழுக்குமே சிலது ஜல் 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 ஜல். அதுக்கு பின்னாடி ஒருத்தன் பாடிக்கிறான், ஜல் 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 என்ன சலங்கை ஒளியா, பேய் ஒளி. அல்லேலூயா. ஏக்கா ஏக்கா, இதை சாப்பிட்டேன்னா கண்கள் திறக்கப்படும். என்ன வார்த்தை? வீணான வார்த்தை, வீணான வார்த்தை, வீணான வார்த்தை. இன்னும் சொல்ல போனா, ஆமான் நல்லாத்தே உட்கார்ந்துருந்தான், அந்த யூதன் உன்னைய மன்னிக்கலையா, உன்னைய மதிக்கலையா, யோ என்னையா நீ அறிய ஆளு, அவனுக்கு ஒரு தூக்கு மரத்தை செய். தீமையான வார்த்தை. பாத்தீங்களா? தீமையான வார்த்தை. ஆனால் தெளிவாக ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, தீமையான வார்த்தை நீங்க யாரு கூடயும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஏன் என்றால் அது வீணான வார்த்தைகளாக மாறி உங்களை மோசம் போக்கி விடும். நிச்சயமா சொல்றேன், மோசம் போக்கி விடும். சில நேரங்களில் நம்ம தெருவுக்காரங்க என்னைய பெல்லடிச்சு கூப்பிடுவாங்க. உண்மையா பொய்யா? பெல்லடிச்சு கூப்பிடுவாங்க. நான் வெளியே வர மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் அவங்க வீணா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். என் வேலையை நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? மோசம் போய்விடுவோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட வீணான விஷயங்கள், வீணான பேச்சுக்களிலே, தீமையான பேச்சுக்களை பேசாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். சரி, இது எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு கொலோசியரின் புத்தகம் 2வது அதிகாரத்தை எடுங்களேன். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அழகான ஒரு புத்தகம்னா
கொலோசியர் புத்தகம். இந்த ஆடியோ பைபிள் கேட்டிருக்கீங்களா? கண்டு தெரியாதவங்களாம் நம்ம ஆடியோ பைபிள் தானே படிப்போம். கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கீங்களா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? நான் ஏன் அதை படிக்கிறேன் அப்படியாங்க? இல்லை இல்லை, நல்லா படிக்கிற பிள்ளைகளும் நல்லா படிக்கிற சகோதரர்மார்களும் ஒரு சிலர் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, நான் அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை ஏன் சொன்னேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு போனோம்ல. அந்த கொலோசியர் புத்தகத்துக்கு ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்க பார்த்துங்க. அப்படியே ஒரு சாவு வீட்டுக்கு போகிற மாதிரியே இருக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், உண்மையா பொய்யா? அதே மாதிரி புலம்பல், எரேமியாவின் புலம்பல் புத்தகத்துக்கும் அந்த மியூசிக் என்ன செய்யும் இருக்கும். ஏன்னா நம்ம அதில் ஒன்றி போய் என்ன செய்யணும், படிக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, 8வது வசனத்தை வாசிங்க. இந்த வீண் பேச்சு, தீமையான பேச்சு, அவிசுவாசத்துக்குள்ள விழ பண்ற காரியம், இருதயம், இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு நான் தேடும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். 8வது வசனத்தை வாசிமா. லௌகிக ஞானத்தினாலும், லௌகிக ஞானம் தேவன் கொடுத்திருக்கிறது ஒரு அளவில்லாத ஞானம். ஆனா உலகத்துல பிசாசு கொண்டு வருகிறது உங்களுக்குள்ள என்ன ஞானம்? லௌகிக ஞானம். அப்படின்னா என்னதுப்பா? இப்ப செல்போன் கண்டுபிடிச்சது பேசுறதுக்குன்னு கண்டுபிடிச்சது தப்பு இல்லை. அதே செல்போன்ல முழு நேரமும் வீடியோ பார்க்கலாம் கண்டுபிடிச்சது லௌகிக ஞானம். உண்மையா பொய்யா? விளங்குதா? தோசை மட்டும் சுடலாம்னு கண்டுபிடிச்சது தேவனுடைய ஞானம். அந்த தோசையை ரொம்ப மெல்லிசா சுட்டு, ரொம்ப மொந்தையா சுட்டு, இதுக்கு மேல தூவக்கூடாததெல்லாம் தூவி, இது என்ன ஞானம் சொல்லுங்க? நீ ஏன் சொல்லியா? சரி, வாசிருமா வசனத்தை. மாயமான தந்திரத்தினாலும், மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு, ஆமென், ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஆமென். அவன் நல்லா பேசினாயா? அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா ராஜா வீட்டு ட்ரெஸ் மாதிரியே இருந்துச்சியா? நல்ல கார்ல வந்து இறங்குனாயா? என்னமோ கொடுத்துருவான்னு நினைச்சேன், கடைசி வரைக்கும் காப்பாத்திடுவான்னு நினைச்சேன், கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுவான்னு நினைச்சேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்க ஆத்மாவை கொள்ளை கொண்டு போய் விடாதபடிக்கு நீங்க என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணும். இந்த உலகத்தில் லௌகிக ஞானம் பெருசா, தேவனுடைய ஞானம் பெருசாங்க? தேவனுடைய ஞானம் பெருசு. ஏன்னா இயேசுதான் ஞானமே, அவர் என் தியானமே, அவர் என் சங்கீதமே. நான் பாடுறேன், நான் பேசுறேன், அவருடைய வார்த்தை ஞானமாய் கற்றுக்கொள்கிறேன். எனக்கு என்னென்ன தேவையோ ஒன்று கேட்டா 3 கிடைக்குது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை அந்த லௌகிக இச்சை, லௌகிக ஞானத்தின நல்லா பேசுறேன், நல்லா கூப்பிடுறேன், நல்லா பணம் கொடுப்பேன், அப்படியே நான் ஓடுனேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கும் என் வாழ்க்கை, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கும் என் வாழ்க்கை. ஆனா என்ன செய்வோம்? விழுந்து போவோம். எப்படி தெரியுமா விழுந்து போடுவோம்? அகல பாதாளத்தில் கண்டிப்பாக விழுந்து போவோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, ஞானம் ரொம்ப அறிவுள்ளவன், ரொம்ப படிச்சவன், ரொம்ப திறமசாலி, ரொம்ப பணக்காரன், இப்படி நினைச்சு விழக்கூடாத விஷயத்துல விழுந்து உங்களுடைய ஆத்மாவையும் உங்க சரீரத்தையும் இயேசுவின் இடத்திலிருந்து அவன் கொள்ளையாடி கொண்டு போவதற்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. அவன் கொள்ளையாடி கொண்டு போறதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இருக்கிற இடத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்திருக்கிறேன், அடிமை நானையான்னு கேளுங்களேன். கர்த்தர் நல்லா எப்படி நடத்துவார் தெரியுமா? ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. 1000 துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன். இப்படி தீர்மானம் எடுங்க. வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிவிங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா படிச்சிருக்காருன்னு போனையா, நல்லா பேசுறாருன்னு போனையா, நல்ல பாஸ்டர்னு போனையா, இதுல சில பேர் சொல்லிடுவாங்க. இன்னைக்கு அவங்க கிட்டையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தெரியுமா உங்களுக்கு? அவங்க கிட்டையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உண்மையா சொல்றேன், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த வசனங்கள் எல்லாம் நான் காமிச்சு கொடுக்க விரும்பல, ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்கு. சரி, இருந்தாலும்
ஒரு வசனத்தை தொட்டுட்டு போவோம். என்னை கொட்டுறவங்க எப்பவும் போல கொட்டிக்கிட்டே இருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம், கடைசி அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 17, 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் சகோதரரே, நம்மளுக்கு தான் சொல்லி இருக்கு. அப்ப ஒரு நிமிஷமா, அப்ப சகோதரிகள்லாம் ரொம்ப ஞானம் உள்ளவங்க. லவிகத்தினால கிரைண்டர் கேட்க மாட்டீங்க, லவிகத்தினால ஒரு 10 பவுன் செயின் எடுக்க மாட்டீங்க, லவிகத்தினால டூரிஸ்டுக்கு போக மாட்டீங்க. சரி வேண்டாம், விட்டுருவோம். அவங்களுக்கு இருக்கு, நேரம் இருந்தா பின்னாடி வாரேன். ஆசிமா, இப்ப முதல்ல இருந்த சகோதரர்களே, அன்றியும் சகோதரரே, சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய், நீங்கள் கற்றுக்கொண்ட, நல்லா இங்க செவுட்ல உரைக்கணும், நல்லா உங்களுக்கு உரைக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ. நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசங்கள் விரோதமாய் பிரிவினைகளையும், விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஆமென். பாத்தீங்களா, நல்லா போயிட்டு இருப்பீங்க. ஒரு திருச்சபைக்கு நல்லா போயிட்டு இருப்பீங்க, நல்ல சத்தியமா இருக்கும். உண்மையாவே நான் நிறைய இடத்துல இதை கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சபையில இல்ல, நான் சொல்றது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கும் சத்தியம், நல்ல சத்தியத்தை பிரசங்கிக்கிறவங்க இருப்பாங்க. எனக்கு கேட்கக்கூடாதவன் பேச்சை கேட்டு, கேட்கக்கூடாதவன் பேச்சை கேட்டு செவித்துணை உள்ளவர்களாய் மாறி இச்சகமான வார்த்தைகளை பேசுற சபையை தேடி என்ன செஞ்சிருவாங்க? மாறுபாடான சபைகளை தேடி என்ன செஞ்சிருவாங்க? ஓடி போயிடுவாங்க. உண்மையா பையா? இன்னைக்கு ஒரு வார்த்தையை பைபிள்ல இருந்து எடுத்துக்கிறாங்க, ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை வச்சு சபையை உண்டு பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடி கூட அந்த ஒரு வசனம் இருக்கு, 15வது வசனம், கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி தானப்பா போட்டிருக்கு 15வது வசனத்துல? 16லயா? 15ல தான் போட்டிருக்கு. போட்டிருக்கு. இந்த ஒரு வார்த்தையில தான் அந்த கிறிஸ்துவின் சபையை என்ன செஞ்சிட்டு இருக்கு? வாழ்ந்துட்டு இருக்கு. நான் அவங்களை குறை சொல்ல விரும்பல, ஏன்னா அதிலும் சில காரியங்கள் நல்ல காரியங்கள் இருக்கு. ஆனா ஒரு டெபினேஷன், ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் என்ன செஞ்சேன்? கொடுத்தேன். ஆனா இப்படிப்பட்ட தர்க்கமான மாறுபாடான உங்க உறுதித்தன்மையை, உங்க ஸ்திரத்தன்மையை குலைத்து போடுகிற சத்தியங்களை பேசுகிற சபைகளை விட்டு, போதகர்களை விட்டு நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு ஆள் என்கிட்ட வந்து சொன்னாரு, என்னையா பாசத்துல பாதி நாள் காணாம போயிடுற அப்படின்னு. வியாழக்கிழமை போவேன், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருப்பேன், 2000 ரூபா கொடுப்பாரு, குடும்பத்துக்கு தேவையா இருக்கு, கரெக்டா வருது அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. இப்படியெல்லாம் நான் கொடுத்த சத்தியத்தை ஒரு நாளும் சொல்லவே மாட்டேன். அந்த சத்தியம் நிக்காது. அவரை கூப்பிட்டு பைபிள ஒரு 4 வார்த்தை பேச சொல்லுங்க, அவர் சேர்ந்தாப்புல பேசிட்டா என்னை செவுட்ல ஆளாளுக்கு என்னை அடிங்க. பகிரங்கமா சொல்றேன், என்னை செவுட்ல 4 ஆளு அடிங்க. 4 நாள் போனா 2000. இன்னொருத்தர் சொல்றாரு, ஒரே நாள்ல எனக்கு 1500 ரூபா கொடுப்பாரு சத்தியம் கேட்கறதுக்கு. விளங்கவே விளங்காது, சபையும் விளங்காது, சபைக்கு போற நீயும் விளங்க மாட்ட. மாறுபாடான சத்தியம், செவித்திணை உள்ள சத்தியம், உருப்படாத சத்தியம், இவளை விட்டு விலகி நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். சத்தியத்தினால் நீங்கள் அறிந்து சத்தியத்தின் மூலமாய் விடுதலை பெறணும். அந்த சத்தியத்துக்கு காசு கொடுத்து அதனால விடுதலையும் உங்களுக்கு வராது. சத்தியம் விடுதலை ஆகுமா? சத்தியத்துக்கு கொடுக்கிற காசு உங்களுக்கு விடுதலை ஆக்குமா? நம்ம சபையில கூட பாஸ்டிங் பிரேயருக்கு இப்ப நான் காசு கொடுக்கறது இல்லை. ஏன் தெரியுமா? என்னைக்கு இந்த மரமண்டையாகி எனக்கு உரைச்சிச்சோ அன்னைக்கே நிப்பாட்டிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டுங்க. ஏன்னா சத்தியத்தை விலை போட்டு என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. ஏன்னா சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு பாடுறான். எப்படி பாடுறான்? எப்படி பாடுறான் உங்களுக்கு தெரியுமில? தலைவாரி பூச்சோடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை சிலையை போலே நிங்கு நின்றாய், நீ சிலையை போலே நிங்கு நின்றாய், சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், தலைவாரி பூச்சூடி உன்னை. மலைவாளை போலவோ கல்வி, மலைவாளை போலவோ கல்வி, அதை வாயார உண்டு போயன் புதல்வி, தலைவாரி பூச்சூடி உன்னை. ஒரு சாதாரண கல்வி நீ கற்றுக்கிட்டேன்னா
இலவசமா கற்றுக்கிட்டேனா, வாழைப்பழத்தை போல ருசிச்சு கத்துக்கிட்டேனா அது உன்னை நிப்பாட்டுங்கிறானே. இந்த சத்தியத்தை 1000 500 செவிக்கு உணவா சாதாரணமா ஆசீர்வாதமா பேசி எத்தனை நாள் உள்ள கூட்டி வந்து நிப்பாட்டிடுவ? முடியாதுங்க, முடியாது. இப்படிப்பட்டவைகளை விட்டு நீ விலகி என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணும். விழுந்து போவோம். அப்படிப்பட்ட சபைகள் எந்த மனுஷனையும் உருவாக்கினதா சரித்திரமே கிடையாது. இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டு குறுகிய நாட்கள் பல பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோம். பல பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்து வைத்திருக்கிறோம். என் வாயில் தேவன் போடுகிற எச்சரிப்பின் வார்த்தைகளே சொல்லுவேன். எவருக்காகவும் அல்ல, என் இயேசுவுக்காக இன்றும் நிற்கிறோம், என்றும் நிற்போம். உங்களை நிற்க வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பான தேவ ஜனமே, காசு மனிதனுக்கு தேவை, உதவி மனிதனுக்கு தேவை. அது தேவனே சொல்லி இருக்கிறார். அதை எதற்கு எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டுமோ அதற்கு அப்பொழுது கொடுக்க வேண்டும். ஏன்னா யூதாஸ் வந்து சொன்னான், என்னையா அந்த தைலத்தை வந்து இம்புட்டு வேஸ்ட் பண்ணி விட்டீர சொன்னாலா? அப்ப என்ன சொன்னாரு? தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார்கள், நானோ உங்களிடத்தில் இரேன். தரித்திரத்துக்காக தேடி போறான். அவனுக்கு நீ காசு கொடுத்தேன்னா அவன் எப்பவுமே உன் பின்னாடி சுத்திட்டே தான் வருவான். ஐயா 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 ஐயா. விளங்கணும், விளக்கணும், போய் உருப்படணும், நீங்க தேரணும், சத்தியத்தில் தேரணும். ஞான பால் இங்க இருக்கு, குடிக்கணும் உட்காந்து. சும்மா ஏதோ ஒரு பாலை குடிச்சிட்டு தெம்பா சாப்பிட்டு பின்னாடி போயிடுச்சுன்னு வந்துடக்கூடாது. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்னொரு வசனம் வாசிமா தொடர்ந்து. அவைகளை விட்டு விலகுவதற்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். அடுத்த வசனத்தை வாசிருங்க. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து. இத பத்தி சொன்னா அடிச்சு விடுவாங்க நிறைய ஊழியக்காரங்க என்னைய. இத பத்தி சொன்னா நிறைய ஊழியக்காரங்க என்னைய அடிச்சே விடுவாங்க. ஆனா உண்மை செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று வள்ளுவனே சொல்லி இருக்கிறார்னா, ஒரு திருக்குறளை முத்தாய் படைத்த சாதாரணமான ஒரு மனுஷனாய் வந்த வள்ளுவரே சொல்லி இருக்காருன்னா, உங்களுக்கு தேவையானதை உங்களுக்காக பலியான, உங்களுக்காக ரத்தம் சிந்தின, உங்களுக்காக அடிக்கப்பட்ட என் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனாலும் நம்ம எப்படிதான் இருக்கோம்? வயிற்றுக்கு ஊழியம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். இது கடைசி காலம். தேவனுடைய வருகை சமீபம் என்பதற்கு பல அடையாளங்கள் தோன்றிக் கொண்டிருக்கிற காலம். ஏன் இந்த வருஷத்துல கூட இன்னும் 2 மாசம் யார் இருப்போம் இருக்க மாட்டோம் நமக்கு எதுவுமே தெரியாது. பேசுற நான் கூட படுத்திருக்கிற தனியா, நாளைக்கு நான் செத்து போவனா இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆனா இருக்கிற வரைக்கும் சில விஷயங்களுக்கு எச்சரிக்கப்பட்டு காத்துக்கொண்டு என்ன செய்யணும்? தேவ வசனத்தை பற்றி பிடித்துக் கொண்டு நிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? நிக்கிறேன் சொல்லிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நமக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான். ஆனா சொன்னாலும் நமக்குள்ள இருக்கிற கர்வம் தான் என்ன செய்யல, போகல. வாசிங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை சீக்கிரமாய் வேகமாய். நல்லா இருக்கும் பாருங்க. 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். இதுக்கு தான் சொல்றேன். வேற யாரை காயப்படுத்தணும் இல்ல, வேற யாரை குற்றப்படுத்தணும் இல்ல. ஒருவேளை அது உங்களுக்கு மனசு ரீதியா பாதிச்சிருந்தா, உடல் ரீதியா பாதிச்சிருந்தா நிச்சயமாக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் விழுந்து விடுவது என்னுடைய நோக்கம் அல்ல, விழப்பண்ணுவது என்னுடைய நோக்கம் அல்ல, அது என் தேவனுடைய நோக்கமும் அல்ல. விழுந்தவை, நொறுங்கி போனதை கட்டுவதே, உருவாக்குவதே, உண்டாக்குவதே என் தேவனுடைய நோக்கம். அது அவரால் அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இன்று வரை நிற்கிறேன் என்றால் நீங்களும் நிற்க வேண்டும். அது தேவ கிருபையினால், தேவ பலத்தினாலே தவிர உங்கள் பலத்தினால் அல்ல. புரிஞ்சுட்டீங்களா? ஆகையினால நீங்க ரொம்ப கவனமா என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தர் எனக்கு கற்பித்திருக்கிற கற்பனைகளின்படி செய்ய கவனமாக இருப்பேன். அவர்களுக்கு முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டதை நிறைவேற்றினார் என்றால் இன்றும் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு நிறைவேற்றுகிறவராக, நம்பத்தக்கவராக, உண்மை உள்ளவராக கர்த்தர் இருப்பார். யாவரும் எழும்பி நிற்போம்.
உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். பாட்டு பாடுறதோடு இல்லாம எல்லாம் சொல்லுவீங்களா? அவிசுவாசத்துக்கு ஏதுவான காரியங்கள், கொள்ளாத இருதயங்கள், மோசம் போக்குகிற வீண் பேச்சுக்கள், தீமையான பேச்சுக்கள், லௌகீகமான ஞானங்கள், ஆண்டவரே மாறுபாடான சத்தியங்களை விட்டு விலக என்னை நான் இப்ப அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. அவர் உங்க கூடயே இருந்து சரி மகனே சரி மகனேன்னு சொல்லி, அன்றைக்கு எப்படி ஒரு கெட்ட குமாரன் திரும்பி வந்தபோது தூரத்தில் வருகிற மகனை கண்டு தன் தகப்பன் கட்டி அணைத்து கொண்டு மோதிரத்தை மாட்டி புது ஆடையை கொடுத்தாரோ, அதே போல உங்களை அணைத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமேன். எல்லாம் ஒப்பு கொடுத்து அப்படியே சொல்லுங்க, ஐயா இது என் வாழ்க்கைக்கான எச்சரிப்பு, என் குடும்பத்துக்கான எச்சரிப்பு, என் பிசினஸுக்கான எச்சரிப்பு, என் ஆத்மாவுக்கான எச்சரிப்பு. என் ஆத்மாவை வேற யாராவது கொள்ள கொண்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க பேசி இருக்கிறீங்க. லௌகிக ஞானத்தினால விழுந்து போக கூடாது என்பதற்காக பேசி இருக்கிறீங்க. என் குடும்பம் நல்லா வாழணும், என் பிசினஸ் நல்லா நடக்கணும், என் ஊழியம் நல்லா நடக்கணுங்கிறதுக்காக பேசி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் சொல்லுங்க, என் ஜீவனை மீட்டிருக்கிறீங்க, என் ஆத்மாவை பாதுகாக்க பேசி இருக்கிறீங்க, என் ஊழியத்தை பாதுகாக்க பேசி இருக்கிறீங்க, என் குடும்பத்தை பாதுகாக்க பேசி இருக்கிறீங்க, என் பிசினஸை பாதுகாக்க பேசி இருக்கிறீங்க. நான் எச்சரிக்கையா தொழில் பண்ணுவேன், எச்சரிக்கையா ஊழியத்தில் இருப்பேன், எச்சரிக்கையா குடும்பத்தை நடப்பேன், எச்சரிக்கையா நீங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நேரத்தை செலவு பண்ணுவேன். என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்துக்கு முன்னாடி வாங்க, இப்ப என் இருதயம் உம்மோட கனெக்ட் ஆகட்டும்னு சொல்லி அப்படியே ஒரு வரி, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் நீர் கற்றுக் கொடுத்ததே அல்லாமல் வேற எதையும் உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் என்னுடைய திருச்சபைகளுக்காகவும் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் குடும்பங்களுக்காகவும் பேசினேன். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உலக ஞானத்திலே விழுந்து எங்கள் ஆத்துமாக்களை எங்கள் சரீரத்தை கொள்ளை பொருளாய் கொடுத்து விட்டு ஐயோ நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேனே என்று சொல்லி எங்கள் குடும்பத்திற்காய் அழுது புலம்புகிறவர்களாய் அல்லாமல், எங்கள் ஊழியத்திற்காய் அழுது புலம்புகிறவர்களாய் இல்லாமல், எங்கள் தொழிலுக்காக தேவைகளுக்காய் அழுது புலம்புகிறவர்களாய் இல்லாமல், இல்லை நான் நிற்கிறேன் என்று சொல்லாமல் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிறபடி நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட நீங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, என் வார்த்தையிலும் என் மீது குற்றம் குறை இருக்குமானால் நீரே கழுவ உள்ளவர், நீரே தாங்க உள்ளவர், நீரே சரிப்படுத்த உள்ளவர். ஆகையினால் சரிப்படுத்துங்க. தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை இன்னும் உக்கிரானமாய் என்னோடு செய்து கொண்டிருக்கிற உழைக்கின்ற ஜெபிக்கின்ற பிள்ளைகளோடு நானும் செய்ய நீங்க எனக்கு கிருபை தாருங்க. இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தீங்க, இம்மட்டும் எங்களோடு இடைப்பட்டீங்க. நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலிருந்து நல்ல சாட்சிகளை கேட்கும்படி வரும் வாரம் வரைக்கும் கூட இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 336424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர்
9360383940. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.